எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி சூப்பரான ஒரு முள்ளங்கி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். கடாயில் கொஞ்சமாக ஆயில் விட்டு கடுகு உளுந்து வெடிக்க விட்டுக்கோங்க, வெந்தயம் சேர்த்துக்கோங்க, ஒரு பச்சை மிளகா, 2 காஞ்ச மிளகா, கொஞ்சமாக பூண்டு, சின்ன வெங்காயம் போட்டு வதக்கிக்கலாம். இது ஓரளவு வதங்கினதுக்கப்புறமா ஒரு தக்காளி பழம் குட்டியாக கட் பண்ணி அதில் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். முள்ளங்கி இந்த மாதிரி சின்ன சைஸஸாக கட் பண்ணிவிட்டு அதையும் இதோட சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. இது நல்லா கலர் மாதிரி நல்லா கோல்டன் கலரில் லைட்டாக ஃப்ரை ஆகணும். அந்த அளவுக்கு வதக்கிட்டு தேவையான மல்லித்தூள், மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள் எல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக சாம்பார் தூளும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா புளித்தண்ணி கரைச்சி வச்சுருப்போம் இல்லையா, அந்த புளித்தண்ணியை இந்த காய் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு அதிலேயே நல்லா வேகட்டும். இது நல்லா முள்ளங்கி வெந்ததுக்கப்புறமா வேக வச்சுருக்கிற பருப்பு அதில் சேர்த்துட்டு கொஞ்சமாக மல்லி கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா கொதி விட்டுருங்க. கொதி வந்ததுக்கப்புறமா கடைசியாக கொஞ்சமாக பெருங்காயத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு நீங்கள் இறக்குனீங்க அப்படின்னா சூப்பரான முள்ளங்கி சாம்பார் ரெடி ஆயிடுச்சுங்க. மறக்காமல் இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.